போராடுவதை நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் மாணவர்களை கடுமையான தாக்கியும் கொடிய நிகழ்வுகள் செயல்பட்டவுடன் பெண்ணில் காவல்துறையை கண்டித்தும் மாணவர்கள் மீது தொடர்ந்து அடக்குமுறையை ஏறி வரும் பாரிய கட்சியை கண்டித்தும் தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தேனி மாவட்ட பொறுப்பாளர்களும் மற்றும் பொருளாளர்களும் பெரும்புறாக கைது கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து மாவட்டத்தில் முன்னேற்றம் நாம் தமிழர் கட்சி மீண்டும் அதற்கான போராட்டத்தை கைவிட்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியை கருத்தை மீட்பவர்கள் முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று அவர்களில் போராடிக் கொண்டிருந்த மாணவர்களை காப்பு முன்னாடித்தனமாக தாக்கியுள்ள காவல்துறையை கண்டித்தும் தொடர்ந்து மாணவர்களை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒரு மொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் என் தமிழ் தமிழ்நாட்டு என்னை உருவாக்கும் தமிழ் வரலாற்றின் மீது உறுதி உயிரோடி கூறுகின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி முன்னேறும் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை என்றாக வேண்டும் தமிழன் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழர் இருக்கிறோம். நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் போராட்டம் இது போராட்டம் சீமான் தம்பிகளின் போராட்டம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் ஆசிச பாஜக கண்டிக்கின்றோம் ஆசிச அரசே பாஜக அரசே வளைக்காதே உரிமையை கேட்கும் மாணவர்களை ரத்து செய் நீங்கள் வாங்கும் நீட் தேவை ரத்து செய் உடனடியாக நீட் தேவை ரத்து செய் சிலைக்காதே காவல்துறையை ஏறிவிட்டு மாணவர் ஒற்றுமை சிலைக்காதே தாங்காதே இந்த போக்கு நிலையானால் கண்டிக்கின்றோம் மாணவர் மீது சரியை நடத்தி நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் பிள்ளைகள் கண்டிக்கின்றோம் சீமான் தம்பிகள் கண்டிக்கின்றோம்
ரத்து செய் ரத்து செய் உயிர் பலி வாங்கும் நீட் தேவை உயிர் பலி வாங்கும் நீட் தேவை மோடி அரசை ரத்து செய் மோடி அரசை ரத்து செய் பாசிச அரசை ரத்து செய் பாசிச அரசை ரத்து செய் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சீமான் தமிழின் போராட்டம் சீமான் தமிழின் போராட்டம் கண்டிக்கின்றோம் 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 மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் பாசிச அரசை பாசிச அரசை அழைக்காதே அழைக்காதே மறுக்காதே மறுக்காதே உரிமை கேட்கும் மாணவர்களை உரிமை கேட்கும் மாணவர்களை அழைக்காதே 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 ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் நீட் தேவை ரத்து செய் நீட் தேவை ரத்து செய் அழைக்காதே 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 காவல்துறையை ஏறிவிட்டு காவல்துறையை விட்டு மாணவர் ஒற்றுமை சிதைக்காதே மாணவர் ஒன்றை சேர்க்காதே தாங்காது தாங்காதே 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 பாசிச அரசு தாங்காதே பாசிச அரசை தாங்காதே குறைக்காதே குறைக்காதே உழைக்காதே உழைக்காதே மாணவர் ஒற்றுமை குறைக்காதே மாணவர் ஒன்றை சேர்க்காதே கண்டிக்கின்றோம் 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 பாசிச அரசை கண்டிக்கின்றோம் பாசிச அரசை கண்டிக்கின்றோம் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் உடனடியாக 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 நீட் தேவை ரத்து செய் நீட் தேவை ரத்து செய் தமிழ்தாய் வாங்க தமிழ்தாய் வாழ்க பிரபாகரன் வாங்க வாழ்க வாழ்க நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் 26 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு நாம் தமிழருக்கு முன்னெடுக்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டம் கோயில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பயணிக்கக்கூடிய அந்த அதிமுகவோ பாஜகவோ திமுகவோ காங்கிரஸ் எல்லா கட்சியும் பயணிக்கக்கூடியவர்களும் புதிய அரசு அமைந்தவுடன் தனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என தனக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும் என மாற்றத்திற்கு புதிதாக என்ற சாலை காலத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட இந்த கட்சியை விட்டு போகாம இன்னும் இதே கட்சி இந்த தேர்தலில் யாரெல்லாம் வளர்ச்சி கேட்டு இந்த கட்சியிலிருந்து வேட்பாளர் முன்னாங்களோ நீங்க வாக்களித்து வெற்றி பெற்ற யாரும் இன்னைக்கு இந்த போராட்டத்தில் வந்து நிக்கல நீங்க வாக்களித்து நீங்க கேட்டாலும் நாங்க வாங்க எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்ல மக்கள் தான் முக்கியம் மக்களோட நலன் தான் முக்கியம் என்று மக்களுக்காக களத்தில் வந்து வேட்பாளர் முடிஞ்சிருக்காங்க குறைந்த விருப்பம் நாங்க ஒரு அரசியல் கட்சி இல்ல நோக்கத்துக்காக வந்திருக்கோம் குறைந்த மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி எப்போதும் கூறிக்கொண்டு முதலாவதாக கல்லூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அண்ணா அன்புத்தலைவர் விளையாட்டாளர்கள் தோழர்களுக்கும் காரணமாக முறையால் அரசை ஒதுக்கி அதிகாரத்தால் இருக்கும் பாஜக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி இங்கே நாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பரபரப்பான சூழலில் நமது தமிழ்நாட்டில் ஒரு சினிமா திரைப்படத்தை கோலாகலமாக கொண்டாடும் இளைஞர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் இறக்கி கொண்டு எனது மனதை மிகவும் வேதனையாக இருக்கிறது. நீத்தேர்வு விழாக்கள் வெளியே இருக்கும் காரணமாக இருக்கும் பாஜக அரசை கண்டித்து நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீத்தேர்வு வினாத்தாள் குறையும் மற்றும் ஏறத்தாழ அனைத்து போட்டித் தேர்வுகளான வினாத்தாள்களும் வருடம் நீத்தேர்வு ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதனால் மாணவர்கள் ஏழ்மையாக தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வாய்ப்பில்லாமை கூறினால் அவர்கள் மனநிலை சரியில்லாமல் தற்கொலைக்கு ஆளாகும் நிலத்திற்கு ஆளாகிறார்கள். இதனால் நாம் நீத்தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீத்தேர்வை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மூலம் தயார் செய்கிறார்கள். ஆனால் நமது பாடத்திட்டம் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் இருந்து எழுதும் தேர்வு எழுதும் மாணவர்களால் இந்த நீட் தேர்வை எழுதுவது மிக கடினம். அதனால் நாம் இந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இந்த பாஜக அரசு நீட் தேர்வை மௌனம் காப்பினால் இந்த காமக அரசு
நாளைக்கு அரசையும் கண்டித்து நாம் தமிழர் கட்சி நாம் கண்டிக்கின்றோம் இந்த அரசை. நீட் தேர்வு மக்களில்லா மாணவர்கள் நீட் தேர்வு பணம் கொடுத்து தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று மருத்துவராகி இருக்கின்றனர். ஆனால் ஏழை எளிய மாணவர்கள் இந்த நிலைக்கு மருத்துவராக ஆனால் அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதி மருத்துவராகும் கடவுளுக்கு இடைவாகுவதில்லை. அதனால் நாம் உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வு ரத்து செய்தால்தான் நாம் ஏழை எளிய மக்கள் வந்து மருத்துவராகும் கனவை நிறைவேற்ற முடியும். இந்த நாடு தழுவிய போராட்டத்தின் மூலமே நாம் வந்து இந்த நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். தமிழ்தாய்வார்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள். இந்த போராட்டத்திற்கு பெருந்திரளாக வருகை தந்துள்ள தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த போராட்டம் இன்று மிகப்பெரிய அளவில் சென்னை மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை ஏன் நாம் தமிழர் கட்சி முற்றிலுமாக நிராகரிக்கிறது, எதிர்க்கிறது என்பதற்கு ஆதாரம் நீட் தேர்வு என்பது என் அண்ணன் செந்தமிழ் செல்வன் சொல்றாரு. சீமான் என்ன சொல்றாரு? நீட் தேர்வு என்பது ஒரு சீட்டோட வணிகத்து மாதிரி. இவங்க மாணவன் 200 எடுத்துக்கலாம். அதே நீட் தேர்வுல வெறும் 45 மார்க் 50 மார்க் எடுத்தீங்க சாதாரண மதிப்பெண் பெற்றவங்க மருத்துவ கல்லூரிக்கு நீட் தேர்வு கூட செலக்ட் ஆகிறேன். ஆனா 200 எடுத்த மாணவன் ஒரு நீட் தேர்வோட மதிப்பெண் எடுத்தீங்கன்னா அவன் மருத்துவ கல்வி வந்து நாசமா போகுது. இப்படி மருத்துவ கல்வி நாசமா போறதுனால அன்னை சீமான் வந்து நீட் தேர்வே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலே நீட் தேர்வு தேவையில்லாத ஒண்ணு, நாங்க தமிழ்நாட்டிலே எங்கள் ஆட்சியை அமர வைத்தால் நீட் தேர்வு இல்லாத ஒரு மருத்துவ கல்லூரி அமைத்து ஒரு மருத்துவ பாடத்திட்டத்தை அமைத்து எங்க மாணவர்களை மருத்துவராக்கி எங்க தமிழ்நாட்டிலேயே நாங்க மருத்துவம் பார்த்து தருவோம், எந்த நாட்டுக்கும் நாங்க போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அண்ணன் செந்தமிழ் சீமான் உலக சொல்லியிருக்கிறாரு. மக்களே கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வருடம் இந்த மக்கள் வாக்களிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள் இருக்காரு. செந்தமிழ் சீமான் என்ற ஒரு ஆசிரியர் வகுப்படுகிறாரு. அரசியல்னா இதுதான், இப்படிதான் நம்ம இருக்கணும், இப்படி இருந்தா நல்லாட்சி வருங்க. அதுல ஒரு 10 பெஞ்சில் உட்கார மாணவர்கள் கவனமா கேட்டு 20 லட்சம் பேர் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்க. பின்னாடி இருக்கிற மக்கள் மாணவிய கூட யாராருக்கும் ஓட்டு போட்டு இத கவர்னார குடிச்சு வாங்கிட்டாங்க. அதுதான் செத்தப்ப ஓடி என் தங்கச்சி உயிர் போயிருக்கு இன்னைக்கு முதல்வர் ஒரு வாய் கூட வாங்கி கிடைக்கல. இந்த போராட்டத்தை பற்றி கடிதம் கூட அவர் வாங்கி கிடைக்கல. ஆகவே வாக்களித்த மக்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க, நீங்க எதுக்காக வாக்களித்தீங்க? நீட் தேர்வை நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம் அப்படின்னு அறிவித்தது காரணம். அந்த காலைக்காக நீங்க ஓட்டு போடுங்க. இன்னைக்கு நீட் தேர்வுனால பயங்கரமான போராட்டம் நடத்திட்டு இருக்கு. நீட் தேர்வுக்காக ஏன் வளைஞ்சால போராட்டம் நடத்துறாங்க? அது கூட வளைஞ்சு போல ஒத்துக்கிறாங்க. நீட் தேர்வுனால எழுதுறோம், நாங்க பாஸ் பண்ணி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா, நீட் தேர்வு செய்து கேள்வித்தார்கள் வசதி உள்ளவர்களுக்கு முன்னக்கூடியே போய் சேர்ந்துருது. அதே மாதிரி பணம் கொடுக்கிற மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வு வந்து கட்சிகளுக்கு பணம் கொடுக்கிற மாணவர்களுக்கு அதிகமா மதிப்பெண் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. இந்த வினாத்தாள் முறைகளை கண்டித்துதான் முழுக்கமான முறையில நீட் தேர்வு நடத்தின அங்க போராடி இருந்த வடஇந்தியாவுல அப்படி போராடுகின்ற மாணவர்களுக்கு கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. ஒரு கார்கம்பு நம்ம ரேஸ் பண்ணி ஓட்டுறப்ப நம்ம சாலையில் வந்து ஒரு கார்கம்பு வச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு முள்ள ஆணி இருக்கும். அப்படி பொண்ணையில ஒரு முள்ள ஆணி வச்சு அந்த முள்ளத்தை கண்ணிய வச்சு போராடுற மாணவர்களையும் மாணவிகளையும் குத்தி சொல்றாங்க. அந்த முள்ள ஆணி போய் ஒரு எலும்புல பட்டுட்டா அந்த எலும்பு ஊனமாயிடும், அந்த மாணவன் ஊனமா போயிட்டா மாணவி ஊனமாயிடுவாங்க. மனிதாபிமானமே இல்லாத இந்த பாரதிய
பாசிச ஆட்சி வந்து மாணவர்களை கடுமையா தாக்கிட்டு இருக்கு. இந்த கடுமையா தாக்குற இந்த பாசிச பாஜக அரசை கண்டித்து தான் செல்வர்கள் அண்ணன் சீமானின் அறிவுறுத்தலின்படி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை ஒழிக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா, நாம் தமிழர் கட்சியை இங்கு ஆதரித்து அண்ணன் சீமான முதலமைச்சரை அமர வைக்கிற வழியில தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை நல்லா உணர்ந்து வேணும். மாற்ற வேணும்னு சொல்லி மக்கள் நீங்க மாற்றி போட்டு ஓட்டு பயங்கரமான ஏமாற்றத்தை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. எதுலையுமே எந்த ஒரு 3 வயசு பிள்ளை கற்பழித்து கொல்லப்பட்டா 1 வாரம் கழிச்சு அந்த கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி காவல்துறையினுடைய காவலர்கள் காவல் நிலையத்துல இப்பயும் மரணங்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு விசாரணை கைதி அழைச்சிட்டு போய் கொண்டுட்டாங்க. ஒரு ஊனமான மாணவன், ஒரு ஊனமுற்றவன், ஒரு எவ்வளவோ ஒரு 100 கிராம் அல்லது 200 கிராம் புகையிலை வச்சிருக்கலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போய் கொலை பண்ணிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு இந்த காவாத அரசனுடைய முதலமைச்சருக்கு நேரம் இல்ல. இந்த தகவலே அவருக்கு தெரியவே தெரியல. அவர் ஒரே டைரக்டர் சொன்ன ஆக்ஷன் அப்படின்றதே வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்போ புஷியானந்தோ அல்லது ஆதரவு அளிச்சினாலோ அல்லது அவருடைய வழிகாட்டியல் எப்ப ஆக்ஷன் சொல்றாங்களோ அப்போது அவர் நினைப்பாரு. அங்க போய் இப்படின்னு எங்க சட்டசபையில போய் இப்படின்னு அது எப்படி ஒரு முதலமைச்சர் கூட இப்படி அநாகரிகமா நடந்ததே கிடையாது. ஆகவே இந்த நீட் போராட்டம் மிக வலிமையா நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து இந்த நீட் பரிசைய முற்றிலும் நம் தமிழ்நாட்டை விட்டு அகற்றுவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடன் அனைத்து மக்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். மாலை வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்படின்னா, நீட் தேர்வு நடக்கின்ற முறைகேடும், நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க மட்டும்தான். நீட் தேர்வுனா என்ன? மாணவர்களோட நலனுக்காக கொண்டு வரப்பட்டது அல்ல. நீட் தேர்வு மாணவர்கள் நலனை தடுக்கணும், அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஒவ்வொரு வருடம் தற்கொலை நடத்திக்கிட்டு இருக்கு. எதனால அப்படின்னா, தமிழ் வண்டி கல்வி பண்ற மாணவர்களுக்கு சரியான முறையில அவங்களுக்கு கோச்சிங் இல்ல, சிபிஎஸ்இ இந்த மாதிரி
பேசல. நீங்க அமைச்சர்களை போய் ஜனநாயக நாட்டை பார்த்துட்டு கல்வி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் ஒவ்வொரு ஒருத்தரும் அடிபட்டு பிடிபட்டு இருப்பாங்க. இது எதனால எழுந்து குரல் கொடுக்க வேண்டிய அதைத்தான் கேட்கிறோம். அதனால இந்த நீட் தேர்வு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். இது வந்து நாம் தமிழர் கட்சி எல்லாத்துக்குமாக அனைத்தும் அனைத்தும் எல்லாத்துக்குமாக எல்லா உயிர்களுக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது நாம் தமிழர் கட்சியை ஆதரிங்க. நீட் தேர்வு வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு மாற்ற பிரதமர் மாற்ற நாம் தமிழர். அன்பான தாய் தமிழர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த நீட் தேர்வு எப்படி கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில்? இது ஆரம்பத்தில் காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த நீட் தேர்வு இதை பட்டியலே மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகிய மூன்றை பிரிவாக இருந்ததுல மாநில பட்டியலை இருந்த கல்விய பொதுப்பட்டியல் மாற்றங்கள் காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியின் உடமையாக இருந்தது இந்த திராவிட அரசு. இந்த திராவிட அரசு உதவியாகனா இந்த காங்கிரஸ் கட்சி வந்து நீட்டை கொண்டு வந்தது. அந்த நீட்டை தொடர்ந்து ஆதரித்தது பிஜேபி. இது வந்து ஒவ்வொரு முறையும் தேர்வு நடக்கும் போது ஒவ்வொரு ஆட்டம் சீட்டில் வந்து நீட் தேர்வு வினாத்தாள்கள் கட்டினது அப்படின்னு சொல்லி 21 முறை வந்து இந்த தேர்வுகள் வந்து மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டன. வினாத்தாள்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. எத்தனையோ சகோதர சகோதரிகள் வந்து இதனால மன உழைக்கு ஆளாக்கி தற்கொலைக்கு தூண்டப்பட்டது இந்த பிஜேபி அரசு. கடந்த ஆண்டு நடைபெற்ற 2026 நடைபெற்ற நீட் தேர்வில் கூட எத்தனையோ மாணவர்கள் மறு நீட் தேர்வு நடக்காக சொல்லி 3-4 பேர் தற்கொலை பண்ணாங்க. ஆனா ஏன் இப்ப அந்த அனிதா சாவுக்கு அப்ப இறந்தப்ப போய் இறக்கம் தெரிவித்த நம்முடைய முதல் அமைச்சர் ஏன் இப்ப மறு நீட் தேர்வு நடக்கும் போது இறந்த எந்த ஒரு மாணவன் வீட்டுக்கோ மாணவி வீட்டுக்கோ ஏன் போகல? கொஞ்ச நாளை யோசிக்கணும். இவன் நான் நீட்டை எதிர்த்து நம்ம நீட்டுக்கு ஆதரவுன்னு சொன்னேன். இந்த தாவேக அரசு இப்ப எங்க போய் தெரியல. எல்லாரும் அனைத்து மாணவர்களும் டெல்லியில் ஒருங்கிணைந்து போராடி கொண்டிருக்கும் போது இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் போராட்ட களத்தில் இல்லாம இந்த தாவேக அரசின் பின்னாடி சிறை விமர்சனம் காரணமாக நாங்க எல்லாரும் கேட்டுல போய் உட்காந்துருவாங்க. டெல்லியில மாணவர்கள் அடிபட்டு ஓய்விடும் போது இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் நாங்க சிறை காட்சியால ஈர்க்கப்பட்டு ஜனநாயக படத்துக்கு போய் எத்தனை பேர் அடிதடி நம்மளுடைய தப்பா எம்எல்ஏவும் நம்மளுடைய ஆண்டி கட்சியில இருக்க பொறுப்பாளர்களும் கேட்ட கண்டக்டர் மாற்றிக்கலாம் என்ன கேட்டாரு. அது செய்தியா போச்சு. அப்படிப்பட்ட அரசுக்கு வாக்களித்து அந்த இளைய தலைமுறை மாணவர்களை வந்து சீர்குலைத்து இந்த அரசு அதுக்கு துணை போன மக்கள் வருத்தப்பட்டதா இல்லை என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியல. நாமக்கல் கட்சி நாங்கள் ஒவ்வொரு கருத்துக்கள் நம்ம எடுத்துக்கொண்டது வந்து கல்விக்கானது, கல்வி, மருத்துவம் அவர்தான் எங்க அண்ணன் ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கொண்டாரு, ஒவ்வொரு பாட்டு நடத்துறாரு. இதை நீட் தேர்வு ஆனா கட்சி வினாத்தால் மட்டும் இல்ல ஒவ்வொரு போட்டி தேர்வுக்கும் எவ்வளவோ மாணவர்கள் தயாரி வைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வேட்புமனு போட்டு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் கழிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு நடிகரை பார்க்க போய் நாமக்கல் இந்த அரசு கிடைச்சிருக்கு. 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து வருமானத்தை இழந்து படிக்கின்ற ஒவ்வொரு மாணவனுக்கு 40 எத்தனை பேர் போட்டி கொடுப்பாங்கன்னு இந்த அரசு இந்த மாணவ சமுதாயம் உணரணும். இந்த மாணவ சமுதாயத்தை ஏற்படுத்தி எங்க மாணவர் பாசைகளை எவ்வளவு பேர் இருக்காங்க. எங்களோட நாமக்கல் கட்சி அவ்வளவு மாணவர் பாசையை உருவாக்குறது நாமக்கல் கட்சி மட்டும்தான். நாமக்கல் கட்சியில மாணவர்களுக்கு எவ்வளவு பேர் முன்னெடுத்து இதுக்காக நம்ம உழைக்கிறது எங்களுடைய கட்சியில் மட்டும்தான் இருக்கிறது. அன்பான என் தாய்மொழி உறவுகளாக இளையின் பின்னாடி போகாத நம்ம மாணவர்களை கைது செய்து நம்மளுடைய நீட்டை ரத்து செய்த போய் நீங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் முன்னெடுத்து வாங்க. அஞ்சு வரனாலும் நம்மளுக்கான தேர்வு நம்மளுடைய வருங்காலம் அப்படின்னு நீட்டை ரத்து செய்ய வேண்டும். வாய்ப்பற்றமைக்கு நன்றி. கருத்தாய் வாழ்க. அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் மாலை வணக்கம். ஒரு சமூகத்தை ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவங்களோட வரலாறு அழிக்கணும். இந்த வரலாறு அழிக்கிற வேலைதான் நீட் எக்ஸாம். எப்படின்னா நீட் எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா சிபிஎஸ்இ சிலபஸ் தான். சிபிஎஸ்இ சிலபஸ் வட மாநிலங்களோட வரலாறு தான் அதிகமா பேசப்படுது, அதிகமா படிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளோட வரலாறு அதுக்கு குறிப்பா கிடையாது. நம்மளோட இனத்தை அழிக்கணும்னு ஒற்றை நோக்கத்துல கொண்டு வரப்பட்டதான் நீட் எக்ஸாம். நம்ம டாக்டர்
எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாமுக்கு, நீட் தேர்வுக்கு எதிராக நாம் தமிழர் உருவாக்க காலத்திலிருந்தே போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒவ்வொரு ஆண்டுமே கொஸ்டின் வந்து லீக் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் மட்டும் கிடையாது, எல்லா வருஷமுமே எக்ஸாமுக்கு முன்னாடி வசதி படைத்தவர்கள் பே பண்ணி கொஸ்டினை வாங்கிடுவாங்க. அவங்க மட்டும் பாஸ் ஆகி நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு ஃப்ரீயா கவர்மெண்டோட ஃப்ரீ கோட்டால படிக்க போயிடுறாங்க. நம்மள மாதிரி ஏழை குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த யாருமே அதுக்கு போக முடியல. காரணம் இந்த மாதிரி லீக்கேஜ் தான். இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு மாணவர்கள் அவங்களோட போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணுங்கிற ஒற்றை நோக்கத்துல கல்வி நடத்துறாங்க. நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, ஒரு பெண் குழந்தை இறக்கவும் செஞ்சிருக்கு. இதெல்லாம் கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். நாங்க ஜெயிக்கலாம், ஆனா எங்க பின்னாடி இருக்கவங்கள பாருங்க, எதிர்காலத்துக்காக போராடக்கூடியவர்கள் நாங்க தேர்தலுக்கானவர்கள் அல்ல, எங்களோட எதிர்காலத்துக்கானவர்கள், இனத்துக்கானவர்கள். எங்களோட வரலாறு மறைக்கப்படுது, எங்களோட வரலாறு பாதுகாக்கணுங்கிற ஒற்றை நோக்கத்துல இங்க நாங்க கூடியிருக்கோம். நீட் எக்ஸாம் முற்றிலுமாக தடை செய்யப்படணும், அதுதான் எங்களோட ஒற்றை நோக்கம். இன்னைக்கு கொஸ்டின் லீக்கேஜ் இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், ஆன்லைன்ல சரி பண்ணுவோம், அடுத்த தடவை வந்து கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் நடத்தலான்ற மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமாவும் பண்ண வச்சிருக்காங்க. நம்மளோட மாணவர்கள் போராடி வெற்றி பெற்றிருக்காங்க. மோடி அரசுல முதல் வெற்றி இதுதான், கொண்டாட வேண்டிய விஷயம் தான். ஆனா இது பத்தாது, இந்த நீட் எக்ஸாம் தேவையில்லாத ஒன்று அப்படிங்கறத நாம் அனைவரும் கொண்டு போய் சேர்க்கணும். இனங்களின் கலவைதான் இந்தியா, பல இனங்கள் இங்க சேர்ந்து வாழ்றாங்க. ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு, அந்த வரலாறு அவங்களுக்கு கற்பிக்கப்படணும். அதை தடுக்கிற ஒற்றை நோக்கத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா, இப்ப மருத்துவம் வந்துருச்சு, அடுத்து இன்ஜினியரிங் கொண்டு வருவாங்க. இதை தடுக்கிறதுக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடணும். இங்க இத்தனை பேர் போராடி இருக்கோம், நிறைய பேர் அவங்களோட வேலைகள் என்னன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களோட வேலைகள் மத்தியில நாங்க பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்காக தான் கத்திட்டு இருக்கோம், உங்களோட குழந்தைகளுக்காக தான் கத்திட்டு இருக்கோம், எதிர்கால சந்ததிக்காக பேசிட்டு இருக்கோம். நடக்கிறத நினைச்சு பாருங்க, சுற்றி இருக்கிறது என்ன நடக்குதுன்ற உற்று நோக்குங்க. அப்படின்னாதான் உங்களோட வாழ்க்கை மாறும், இல்லாட்டி அடிமையாகவே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இதை தடுக்கணும்னா நீங்க அனைவரும் கொஞ்சமாக புரிதலுக்கு வாங்க. நமக்கு தேவையானது என்னங்கிறத உற்று நோக்கி அதற்குதான வழியை வகுத்து நாமளே செல்ல வேண்டும். அப்போதுதான் நாம் ஜெயிக்க முடியும். நீட் எக்ஸாமை முற்றிலும் தடை செய்யும் வரை நாம் தமிழர் போராடி கொண்டேதான் இருக்கும். அதிகாரம் கிடைத்தால் நாங்கள் எளிதாக முடித்துவிட முடியும். ஆனால் அதிகாரத்திற்கு மக்கள் எங்களுக்கு உதவி செய்யவில்லை, இனிமேலாக உதவி செய்வீர்கள் என்று நம்புறோம். உங்களுக்காக தான் போராடி இருக்கோம், உங்களோட குழந்தைகளுக்காக தான். சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்க வைக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வசதி படைத்தவர்கள் அல்ல. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நீட் எக்ஸாமை தடுக்க முடியும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. பெற முடியாது, போராடித்தான் பெற வேண்டும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதை போலவே போராட மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்கிறார் எங்குயிர் தலைவர் பேரவை பிரபாகரன் அவர்கள். அதை போலவே வெள்ளையனிடம் சமாதான கடிதத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் வெளியில் வந்து போராடினால் இன்னும் வீரியமாக போராடலாம் என்று அன்பர்கள் அறிவித்த பொழுது என்னை போல இளைஞர்களை நம் உரிமைகளுக்கான எண்ணற்ற தாய்மார்கள் அவர்கள் இந்த போராட்டத்து களத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றால் நான் இந்த தூக்கு கயிறை முத்தமிட்டு என் உயிரை இந்த இனங்கள் இந்த இந்தியாவிற்காக நான் சமர்ப்பிக்கிறேன் என்று இந்த இந்திய விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்டு 21 வயதில் தன் உயிரை தியாகம் செய்த பகத் சிங் அவர்கள் சொன்னது போல இங்கே பல்வேறு இனங்கள் இருந்தாலும் அவர்களிடம் அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் வாக்குகளை வாங்கிவிட்டு தன் மக்களுக்காக சேவை செய்வது போல மக்களிடமே வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு சென்ற பின்பு மக்கள் மீது அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஏறிக்கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சொல்லலாம். நீட் தேர்வு வந்துச்சுன்னா ஏழை எளிய மாணவர்கள் கூட நம்ம டாக்டர் ஆயிடலாம்.
நல்ல ஆண்மகன் இன்று பேசக்கூடிய எந்த ஒரு ஆண்மகன் பட்டியலை காணுங்கள், பட்டியலை காணுங்கள். எந்த ஏழை எளிய பிள்ளையை மாணவர்களை நீங்கள் எத்தனை நிலையை நீங்கள் மருத்துவர் ஆக்கியிருக்கீங்க சொல்லுங்க. அடிமையில் அடிமை பத்தறிவு. இந்த நீட் தேர்வை நடத்துவதும் இந்த நீட் எக்ஸாம் தேர்வை நடத்துவதும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம். அமெரிக்காவிடம் ஒப்பந்தத்தை கொடுத்துவிட்டு இங்க இருக்கிற மக்களின் வரிப்பணத்தை இவர்கள் சுகபலமா வாழ்ந்துவிட்டு அந்நியனுக்கு அடிமையாக வாழ்வதற்காக கொண்டு வரப்பட்ட மறைமுக தேர்வு தான் இந்த நீட் தேர்வு. இல்லைன்னு சொல்ல மாசாட்சி தொட்டு அப்படி நடக்கிறது. நீட் தேர்வுல முறையான நடக்குது. எப்படி தேர்வு வருவதற்கு வசதியானவர்களுக்கு மட்டும் இந்த வினாத்தாள் போய் கேட்டு வினாத்தாள் போய் கேட்டு அது எப்படி வசதியானவர்கள் மட்டும் கேள்வி கொஸ்டின் கொஸ்டின் கேள்வி கூட அவருக்கு முன்னோக்கிய கேள்வி அப்படி போற இந்த தேர்வுல வெற்றி பெற்றவர்கள் எத்தனை பேரு, அதுல ஏழை எளிய மாணவர்கள் எத்தனை பேரு, இதை யாராவது பட்ஜெட்டுக்கு சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்கு. இந்த நீட் தேர்வுக்கு போறோம்னா இவர்கள் பாகிஸ்தானின் ஆதரவாளர்கள், பங்களாதேஷுக்காரங்க, சீனாவுக்காரங்க அப்படின்னு வாங்க. இப்ப கூட டெல்லியில போராடிக்கிட்டு நம்ம மாணவர்களுக்கு தடியடிக்கிறாங்க. பாகிஸ்தான் மொழி வந்துருச்சு, அதனால காவல்துறை அவங்க மேல தடியடி நடத்திட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கொடி கொண்டு வராங்க. புரிஞ்சிருக்காங்க நீங்க எல்லாம் இருக்கீங்க. பாகிஸ்தானுக்குள்ள இருந்து கொடி துண்டு கோபனம் எல்லாம் டவுஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ள வர வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க போறோம், நான் ரோட்ல போறோம், நான் ஹெல்மெட்ட போறோம், நீங்க ஊதிக்காங்க. இதுதான் நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிற போராட்டம் அனுமதி வாங்கியோ அங்க வாங்கியோ நீங்க நேரத்தை கொடுத்துட்டு இந்த நேரத்தை கூட நடத்தணும். இவ்வளவு பேசுறீங்க. நாங்கள் மக்கள் அறவழியில் போராடுகின்ற மாணவர்களை அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்கின்ற இந்த ஏவல் அரசு, இந்த பாஜக அரசு இந்த மக்கள் மீது நடத்துகின்ற இந்த போரை, இந்த அடக்குமுறையை பாகிஸ்தானுக்கு வர சைனாவுக்கு வர இந்த 2000 நடத்தவில்லை. இந்த சண்டைய நடத்த முடியல. அந்த உங்களுடைய போர் முகவரியை மறைப்பதற்காக மாணவர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டதாக இந்த பாசிச அரசு மக்கள் மீது தடியடி நடத்தினா கூட பரவாயில்ல. ஒரு லட்சி கம்புல ஆணி ஸ்டீல் ஆணியால் அடிச்சு முன்னில இருக்கிறவன் தலையில அடிக்கிறான், சோழர்கள் அடிக்கிறான், தலையில அடிக்கிறான், அப்ப ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. இதை பார்க்கிறப்ப என்ன செய்யணும்? இதை பார்க்கிறப்ப எவ்வளவு நாள் போட்டு இருக்கான், எவ்வளவு பேருக்கு பொறுத்து பார்த்தா சரி நம்ம எப்படி சாக போறோம், எப்படியாவது ஒரு 10 பேர்த்த கொண்டு சாப்பிடுறது வெறி உள்ள மாறுவானா மாற மாட்டானா? அதுக்கு யார் வழிவகுக்கிறா? நீங்களா? இதை மாற்றுவோம், நம்ம தொடர்ந்து போராடுவோம், இந்த காலத்தில் நிற்போம். என்ற போராட்டம் என்ன சொல்றது? நீங்க மாட்டு கறி திங்கிறவங்க, மாட்டு கறி ஏவலம் நீங்க மாட்டுக்காக போராடுறீங்க, மாட்டு கறி நீங்க பாகிஸ்தான் உறவாளி அந்நிய நாட்டு கைவிடுங்க இப்படி பேசுறது நம்மள. ஆமாடா நாங்க மாட்டுக்கறி தின்னோம்ல, மாட்டுக்கறி திங்கிறோம், இது என்ன அப்புறம் நான் மாட்டுக்கறி திங்கன்னா நீங்க நாய்க்கு திங்களா? அறிவாளியா கேட்கிறாரு நம்மகிட்ட. நீட்டுக்கு போராடினா அதை விட்டு நம்மள ஒரு போனத்தை விட்டு அவர் அறிவாளியா நீங்க மாட்டுக்கு நிலை என்றால் நாய்க்கு நீங்க தானே அப்படியாடா? நீங்க தினம் பருப்பு கீரை காய்கறி எல்லாம் சாப்பிடுற, அள்ளிக்காய் பஞ்சரி அதையும் சேர்த்து சாப்பிடுறாடா? அதையும் சேர்த்து சாப்பிடுறியா? நீ அதிகாரத்துல இருக்கிற மக்களோட வரிப்பணத்துல இந்த அரசாங்கத்தை நடத்துற, அப்படி என்ன பண்ணணும்? மக்களை எப்படி நல்வழிப்படுத்தணும், மக்களுக்காக நிக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்காம எந்த போராட்டம் பண்ணுறவர்களை நீ அரசு பேச உதவி, அந்த உதவி, இந்த உதவி. எங்க நாட்கள் செந்தமான் சீமான் சொல்றது ஒண்ணுதான், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, போடாம போங்க, அதிகாரத்தை கொடுங்க, கொடுக்காம போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக, மக்களின் விடுதலைக்காக இறுதிவரை உறுதியாக காத்திருக்கக்கூடிய தலைவர் பிரதான இந்த பிள்ளைகள் நாங்கள் நிற்போம், இறுதிவரை நிற்போம். எங்க வெற்றி தொழிலாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இந்த மண்ணின் விடுதலை, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். அடுத்த தலைமுறையின் சுகபோகமாக நாங்கள் பெற்ற துன்ப துயரங்கள் இந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது என்பதை போராட்ட காலத்துக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள். இந்த எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அதிகாரத்துக்கு போகலாம் அப்படிலாம் வந்தவங்க இங்க இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவோம். இன்னைக்கு நடந்ததுல எல்லா தேர்தல் 2024 26 தேர்தல் எடுத்து பாருங்க. வெற்றி பெற்றவன் வெற்றி பெற்று விஜய் வெற்றி பெற்றுட்டாரு. ஆனா அதை எடுத்து சண்டை செய்யணும் நின்றவன் திமுக, அதிமுக, பாஜக எல்லா பேரும் ஓடி மொழிய அதிகாரம் பற்றி
இருக்கிற காப்பாற்றல ஒரு எம்எல்ஏ வாக்கு எம்பி ஆகணும், கான்ட்ராக்டர் கரெக்ட் போட்டு வச்சுட்டு ஆட்டையா போடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மங்கினி அரசு. அதுக்கு என்னால ஒரு இளவும் புரியல. எப்படி நம்ம முதலமைச்சர் அரசே தெரியல. அது போய் உட்காந்துருச்சு. சாவக்கேடு, இந்த நாட்டோட சாவக்கேடு கூடி குப்பி அடிச்சு தூய சக்தி பேசுறோம். இப்ப கொண்டு ஒரு வாஷிங் மிஷினை போட்டு அடிச்சு நோக்கி தூய சக்தியா மாற்றி உட்கார தெரியா? இது எப்படி பார்க்கறதுக்கு என்ன ஒரு அவலநிலை பாருங்க. இப்படிப்பட்ட நிலையிலும் என் நண்பர் பிரேமி சுந்தர் சொன்னது போல நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த கடைசியில் நாங்கள் பயணிக்கப்பட்டோமோ பயணப்பட்டோமோ எங்கள் தலைவர் வழியில் என் அண்ணன் செந்தகன் சீமான் சொன்னது போல நாங்கள் தோற்றுவிட்டோம் மக்களிடத்திலே. ஆனால் எங்கள் எண்ணத்திலே கொள்கையில் ஒருவரும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இன்னைக்கு அதுக்கு இந்த கூட்டமே சாட்சி. ஒருவரும் பின்வாங்க மாட்டோம். நீ அதுக்கு நிலை எந்த உயிரே போனாலும் என் மயிருக்கு சமத்து போறது நாங்க. அதனால இந்த சாலைக்கு அரசு தயவு செய்து இப்ப நடந்த நீட் தேர்வு முன்னாடி நடந்த பின்னாடி ஒரு ஆண் 3 பெண் மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. இவர்களுக்கு நீங்க அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நீட் தேர்வு 5ஆவதாக வித்யாவுக்கு போனேன் தங்கச்சி தெரிஞ்சுட்டா ஆட்பாட் போவாங்க. உங்களுடைய பல புயலை பார்க்காம அப்படியே மேல கீழே வாங்கி புள்ள அடிச்சிருச்சு. இன்னைக்கு தொடர்ந்து வாய்ப்பு வந்து பேசியாங்கன்னா பேசவே மாட்டாங்க. ஏதோ சைக்கோ ஒரு அறையை உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உட்கார்ந்து ஒரு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அங்க பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை காவல்துறை அடிச்சு கொலைப்படுத்துது, சித்திரவதை செய்யுது. அதையெல்லாம் கண்டிக்காத தமிழக முதல்வர் ஐயா ராகுல் காந்தி அவர்களை கைது கண்டிச்சு உடனே அறிக்கை விடுறாரு. யாரு? நம்ம தமிழக முதல்வர் ஐயா கௌதம் விஜய் அவர்கள் வந்து அந்த மாணவர்களை சித்திரவதை ஆக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அனுதாபத்தை கூட சொல்லாம இது தவறு, நல்லதா கெட்டதா அப்படி கூட ஒரு அறிக்கை விடாம ராகுல் காந்திக்கு இவரு அறிக்கை விடுறாரு. ராகுல் காந்தி புரிதரு புரிக்கி அந்த வெங்காயத்தை கொண்டு வந்து அந்த அயோக்கிய பயிரங்க இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அதை நீர் ஊற்றி மரமாக உரப்பட்டு வளர்த்தது இந்த பாரதிய தமிழக கட்சி. இந்த 2 நாய்களும் அந்தந்த தேசிய இனங்களுக்கு எதிரானவர். இவர்களை அப்புறப்படுத்தாமல் நம்முடைய இனத்தின் நலத்தை, நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை காப்பது சாத்தியமே இல்லை. விலை உயிரை போராடும் சரி, நம் இனத்திற்காக நம் இறுதி வரை உறுதியாக போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழன் மத்திய அரசை கேள்வி கேட்கும் நாம் தமிழர் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் சீமான் போராட்டம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் வளைக்காதே உரிமையை கேட்கும் மாணவரை வளைக்காதே ரத்து செய் உடனடியாக உயிர் பலி வாங்கும் நீட் தேவை ரத்து செய். சிறைக்காதே பாஜக அரசே மாணவர் ஒற்றுமையை சிறைக்காதே தாங்காதே மாணவர் மீது கை வைத்தால் இந்திய அரசு தாங்காது. எச்சரிக்கை காவல்துறையை ஏறிவிட்டு மாணவர்களை கொன்றொழித்த பாஜகவுக்கு நாம் தமிழர் எச்சரிக்கை. சீமான் தமிழர் எச்சரிக்கை. விடமாட்டோம். மண்ணை காக்க மக்களை காக்க நாம் தமிழர் போராடும். சிறைக்காதே மாணவர் ஒற்றுமையை சிறைக்காதே. ரத்து செய்
உடனடியாக உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்